ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம புதினா துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடானதும் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம். சீரகத்தை நம்ம லைட்டாக வதக்கி விட்டுடலாம். இப்போது 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம். பூண்டு ஒரு 3 பல்லும், ஒரு சின்ன இன்ச் இஞ்சி சேர்த்துடலாம். இதை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுருங்க. இஞ்சி நம்ம ரொம்ப சேர்க்க வேண்டாம். அடுத்தது 2 பச்சை மிளகா, நீங்கள் காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்குங்க. ஒரு 5-6 பல் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இது ஸ்லோ ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள், இல்லைன்னா தீஞ்சிடும். நல்லா வதங்கி வந்ததும் ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துடலாம். புதினா நல்லா தண்ணி விட்டு வதங்கும். அப்போ தான் அந்த ரா ஸ்மெல் இருக்காது. புதினாவை நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்ம இதில் தண்ணிலாம் நீங்கள் தெளிக்க வேண்டாம், அதில் ஆல்ரெடி தண்ணி இருக்கும். இப்போ இதில் ஒரு பத்தை தேங்காய் சேர்த்துக்கிறேன். இது எப்படி வெந்திருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கலான்னா, இந்த தண்ணியெல்லாம் போய் நம்மளுக்கு எண்ணெய் தெரியும். தண்ணி இருக்காது கடாயில். அந்த அளவுக்கு கொண்டு வரும்போது பாருங்கள், இப்போ தண்ணி இல்லை. இந்த மாதிரி பதத்துக்கு வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு புளி வேணும்னா புளி சேர்த்துக்கோங்க. நான் இதில் புளி சேர்க்கலை. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ தாளிப்புக்கு எண்ணெயும் கடுகும் சேர்த்து தாளிச்சுக்கிறேன். சுவையான புதினா துவையல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக ஈஸியான புதினா துவையல். தேங்க்ஸ் ஃபார்